ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஃப்ரைடு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தில்லை கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கனில் தான் செய்ய போகிறோம். இது நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். பை ஒன் கெட் ஒனில் கிடச்சிச்சு. இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 250 கிராம் பேக்கெட். அதை வந்து நம்ம பாதி வந்து இப்படி இதில் வந்து கொட்டிக்கிட்டு இதில் வந்து எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லைன்னு தான் அதில் போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் காரம் சேர்ப்போம் அப்படின்றனால 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துருக்கேன். அதோடு வந்து தண்ணி சேர்த்து நம்ம நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிருவோம். இது வந்து ரொம்ப மாவு மாதிரி இருக்காது, கொஞ்சம் நெருன்னு தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றனால அப்படி தயாரிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து அதை க்ளீன் பண்ணியிருக்க சிக்கனெல்லாம் உள்ளே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நீங்கள் வந்து அந்த மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவையில்லாட்டினா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கிருவோம். அப்போ தான் இந்த மசாலாலாம் சிக்கனில் பட்டு நல்லா ஊறி கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஒரு அரை மணி நேரம் சென்று மிச்சம் இருக்க வந்து அந்த பவுடரை வந்து இன்னொரு பவுலில் நம்ம சேர்த்துக்கிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீஸை வந்து இதில் போட்டுட்டு நம்ம நல்லா டிப் பண்ணி எண்ணெயை காய வச்சு இதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துருவோம். அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்க வேணாம், சிம்மில் இருந்தாலே போதும். அப்போ தான் வந்து இந்த சிக்கன் வந்து உள்ளே நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எந்த மசாலாவும் உதிராமல் சூப்பராக எடுக்க வருது. இப்போ வந்து நம்மளுக்கு கடையில் வாங்குகிற ஃப்ரைட் சிக்கன் மாதிரியே நம்ம சூப்பராக வீட்டிலையே செஞ்சு சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை